Question. விமான நிறுவனங்கள் டிக்கெட்டுடன் விமானி உரிமைகள் இணைப்பை அனுப்ப எந்த அமைப்பு உத்தரவிட்டது? Option A. RBI, Option B. SEBI, Option C. DGCA, Option D. NHAI. The correct answer is DGCA. Question. 34 பறவை இனங்களை பாதுகாக்க சமீபத்தில் எந்த மாநிலம் புதிய சமூக இருப்பை ஒதுக்கியது? Option A. பஞ்சாப், Option B. ஹரியானா, Option C. ராஜஸ்தான், Option D. குஜராத். The correct answer is ஹரியானா. Question. தமிழ்நாட்டை ஒரு முக்கிய பயனாளியாக எடுத்துக்காட்டும் எந்த நிதி ஊக்கத் திட்டம் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? Option A. உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை. Option B. மாற்றியமைக்கப்பட்ட சிறப்பு ஊக்கத் தொகுப்பு திட்டம். Option C. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி குழுமங்கள். Option D. மின்சார வாகனங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வது மற்றும் உற்பத்தி செய்வது. The correct answer is உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை. Question. சமீபத்தில் எந்த சட்டமன்ற அமைப்பு வங்கிச் சட்டங்கள் திருத்தம் மசோதா 2024 ஐ நிறைவேற்றியது? Option A. லோக் சபா, Option B. ராஜ்ய சபா, Option C. உச்ச நீதிமன்றம், Option D. நிதி ஆயோக். The correct answer is ராஜ்ய சபா. Question. எந்த அமைப்பின் தொலைநோக்கி சமீபத்தில் பூமியை தாண்டி தொலைதூர விண்மீன் திரளில் ஆக்சிஜனை கண்டுபிடித்தது? Option A. இஸ்ரோ, Option B. இஸ்ஸா, Option C. நாசா, Option D. JEXA. The correct answer is நாசா. Question. பயண விருப்பங்களையும் சுற்றுலா வளர்ச்சியையும் மேம்படுத்த டெல்லி விமான நிலையத்துடன் எந்த நகரத்தின் விமான நிலையம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? Option A. சிட்னி, Option B. ஆக்லாந்து, Option C. மெல்போர்ன், Option D. வெல்லிங்டன். The correct answer is ஆக்லாந்து. Question. GI குறிச்சொல்லிடப்பட்ட டல்லே மிளகாய் சிக்கிமிலிருந்து எந்த தீவு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? Option A. பிஜி, Option B. சாலமன் தீவுகள், Option C. டோங்கா, Option D. வனுவாட்டு. The correct answer is சாலமன் தீவுகள். Question. எந்த மாநிலத்தின் PTS சீர்திருத்தங்கள் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியாக பாராட்டப்பட்டன? Option A. ஆந்திர பிரதேசம், Option B. தெலுங்கானா, Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is தெலுங்கானா. Question. சமீபத்தில் ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட எந்த நிதி நடவடிக்கை அதிகமாக சந்தா பெற்றது? Option A. ரெப்போ விகித குறைப்பு. Option B. தலைகீழ் ரெப்போ ஏலம். Option C. பாரெக்ஸ் ஸ்வாப். Option D. சாவரின் தங்கப்பத்திரம் வெளியீடு. The correct answer is பாரெக்ஸ் ஸ்வாப். Question. ஏப்ரல் 1 முதல் ஆன்லைன் விளம்பரங்கள் மீதான எந்த வரி ரத்து செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது? Option A. GST, Option B. சமமாக்கல் வரி, Option C. சேவை வரி, Option D. வருமான வரி. The correct answer is சமமாக்கல் வரி.